அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை விட்டு நீங்கணும். அதே போல் எந்த ஒரு எதிர்மறை சக்திகளும் உங்கள் வீட்டையோ உங்களையோ நெருங்கவே கூடாது. குடும்பம் நல்ல ஒற்றுமையாக சுபிட்சமாக இருக்கணும். குறிப்பாக பண கஷ்டம் முழுவதும் நீங்கணும். 4 திசைகள்லேருந்தும் உங்களை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். பணவரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் அனைத்தும் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, பங்குனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு செய்யணும். இந்த நாளில் நமக்கு பௌர்ணமி திதியும் அது கூடவே உத்தர நட்சத்திரமும் இருக்குது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி உத்தர நட்சத்திரம் இது ரெண்டும் இணையும் நாளை தான் நம்ம பங்குனி உத்தர விழாவாக கொண்டாடுவோம். இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நிறைய தெய்வீக திருமணங்கள் நடந்த ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுது. இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களும் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருக்குமா. மேலும் பௌர்ணமி திதி வேறு இருக்குது இல்லையா. ஸோ நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள்னு நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். பொதுவாகவே சாதாரண நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு பலன் கொடுக்கலினாலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேர் பரிகாரம் சொல்ல போகிறேன். முன்கூட்டியே இந்த பதிவை நான் முதல்ல கொடுக்கறதுக்கு காரணமே அதை நீங்கள் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். மேலும் பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வீட்டிலையும் இதை செய்யலாம். அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யலாம். நல்ல லாபகரமாக உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த புதன்கிழமை நாளில் கரெக்டாக இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது காலை 7:38 அப்படிங்கும்போது தொடங்குது. இது மறுநாள், அதாவது வியாழக்கிழமை காலையில் 7:57 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் காலை 7:38 எப்போ வேணாலும் செய்யலாம். நடுவில் நமக்கு ராகு காலம் யமகண்டம் வரும். மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் வரும். அதை நீங்கள் விட்டுருங்க. அதே போல் யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 9 மணி வரைக்கும் இருக்குது. அதையும் நீங்கள் விட்டுருங்க. மற்றபடி புதன்கிழமை நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். கண்டிப்பாக 100% பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார முறையை இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது சுத்தர் குறிப்பு ரகசிய பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த முறை நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஏற்கனவே இது போல் வேர் பரிகாரம் செஞ்சுருக்கிறேன், ஆனால் எங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பங்குனி உத்திர நாளில் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 100% பலன் அப்படிங்கிறது நிச்சயம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. அல்லனா கண்ணாடி பவுலோ அல்லது பீங்கான் பவுலு, இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது மண் சம்மந்தப்பட்டது, இன்னும் பீங்கான், கண்ணாடி, இந்த 3ல் ஏதாவது ஒன்று. பிளேட்டோ பவுலோ டம்ளரோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உள்புறமும் வெளிப்புறமும் நீங்கள் மஞ்சள் தடவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இது ஆப்ஷனல் தான். தடவிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியதாக இருக்கும். அதனால் இஷ்டப்பட்டால் தடவிக்கோங்க. அடுத்து குங்குமம் போட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடணும். இந்த வெந்தயம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அந்த நாள் புதன்கிழமை நாளாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உகந்த இந்த வெந்தயத்தை பயன்படுத்துறது அற்புதமான பணவரவை நமக்கு கொடுக்கும். பணத்தை நம்ம கையிலேயே தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வீண் விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள் இது மாதிரிலாம் ஏற்படாது. இப்போ இதை நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த விளக்கில் போடுங்க. ஸ்பூனால் நீங்கள் வெந்தயத்தை எடுத்தாலும் உங்களுடைய வலது கையால் தொட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். அதனால் உள்ளங்கையில் வச்சு கொஞ்ச நேரம் இப்படியே பிடிச்சிட்டு அதன் பிறகு அகல் விளக்கில் போட்டுக்கோங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை, நார்த் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு பூஜை அறையிலையோ அல்லது ஹாலில் உட்காந்துட்டோ செய்யுங்க.
சரிங்களா? அடுத்து ஒரு சிறு துண்டு சந்தனம் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த சந்தனம் நல்ல ஒரு தன ஆகர்ஷண பொருள், லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ பொடியாக வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு கட்டி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த வெந்தயத்து மேலே வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம்? பண வரவு அதிகரிக்கணும்ட்டு தான். அப்போ ஒரு 5 ரூபாய் காசு எடுத்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போ என்னென்ன வச்சுருக்குறோம்? மண்ணகல்ல, வெந்தயம், சந்தனம், ஒரு 5 ரூபாய் காசு, இது 3ஐயும் வந்து வச்சுருக்கோம். அடுத்துதான் நமக்கு ஒரு முக்கியமான வேர் வந்து தேவைப்படுது. அது என்ன வேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா குப்பை மேனி வேர். இந்த ஒரு பரிகாரத்துக்கு 2 வேர் வந்து பயன்படுத்தலாம். ஒன்று பார்த்திங்கன்னா குப்பைமேனி வேர், இன்னொன்று பார்த்திங்கன்னா கீழாநெல்லி வேர். கீழாநெல்லி வேர் வந்து உங்கள் ஊரில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு குப்பைமேனி வேர் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதையே வந்து எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்ல ஒரு தன வசிய வேர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். சரிங்களா? எப்போதுமே சொல்கிறது தான், எந்த ஒரு மூலிகையை நீங்கள் இலையை பறிக்கிறதா இருந்தாலும் சரி, வேரோடு பிடுங்குவதாக இருந்தாலும் சரி, மாலை 6 மணிக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுறது அப்படிங்கிறது தான் நல்லது. மேலும் செடியை வந்துட்டு நம்ம அந்த வேரோடு பறிக்கும்போது மூலிகை சாபம் நசி நசி அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுங்க. மேலும் அதை நீங்கள் வந்து பிடுங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த வேரையும் செடியும் தனியாக பிரிக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு ஆயுதத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கல் வச்சு கொட்டியோ கட்டையாட்டம் இருக்குது இல்லையா, அங்கே வச்சுட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துருங்க. எக்காரணத்து கொண்டும் கத்தி, பிளேடு, சிசர் இது மாதிரி பொருட்களை வந்துட்டு பயன்படுத்தி வேரை வந்து கட் பண்ணாதீங்க. இப்படி கட் பண்ணின பிறகு இப்படி வேரை தனியாக பிரித்த பிறகு சுத்தமான மஞ்சள் கலந்த தண்ணியில் நல்லா வந்து கழுவிக்கோங்க. மண்ணெல்லாம் போகிற மாதிரி கழுவிக்கோங்க. கூடவே மஞ்சளையும் பன்னீரையும் அல்லது மஞ்சளை கொஞ்சம் தண்ணியில் கலந்து அந்த வேர் முழுவதும் வந்து பூசி விட்டுட்டு அந்த வேருக்கு வந்துட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டும் வந்து வச்சுடுங்க. இன்னொரு சூட்சமம் இருக்குது. இப்போது அந்த செடி, அதாவது அந்த குப்பைமேனி செடியோ அல்லது கீழாநெல்லி செடியோ நீங்கள் இப்போ ஒரு பார்த்து வைக்கிறீங்க, முன்னாடி இந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து வச்சுட்டா ஒரு 2 நாளாவது தொடர்ந்து அதுக்கு ஒரு வேளை தண்ணி மட்டும் ஊற்றுங்க. அப்படி ஊற்றும் போது அந்த செடி வந்து உங்களுக்கு வசியமாகும், உங்களுக்கு சீக்கிரமாக பலன் கிடைக்கும். மேலும் இப்போ இது வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால அப்படியே மண்ணோட ரொம்ப டைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம தண்ணீர் விடுவதன் மூலமாக கொஞ்சம் இலகுவாக இருக்கும், நம்ம எடுக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்து அந்த செடியோட பழக்கம் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த பௌர்ணமி நாள்லேயோ அல்லது அதுக்கு முந்தைய நாள்லேயோ கூட நீங்கள் வந்து பறிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த வேரையும் ரெடி பண்ணியாச்சு. இதையும் நீங்கள் அந்த பொருட்களோடு சேர்த்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தின் முன்போ மகாலட்சுமி தாயார் படத்தின் முன்போ வச்சுட்டு அங்கே ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க. இங்கே நீங்கள் அந்த தீபத்தை பார்த்த மாதிரி உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கை, அதே போல் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அது நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் முன்வைக்கலாம். அதே போல் முருகப்பெருமானுடைய ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை குறைந்தபட்சம் 6 முறை, அதிகபட்சம் 108 முறை வந்து சொல்கிறது சிறப்பு. இல்லைனா மகாலட்சுமி தாயாரனுடைய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு இதை அப்படியே உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க. இப்போ வச்சுருக்கிற இந்த பொருட்கள் 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இந்த 5 ரூபாய் காசை மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். மற்ற பொருட்களை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். மேலும் வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா வெந்தயத்தை அங்கே கூட நீங்கள் போட்டிங்கன்னா புறா, காகம் போன்ற பறவைகள் கூட இதை வந்துட்டு சாப்பிடும். இதை தானம் செஞ்ச பலனும் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த சந்தனம் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் நிலவாசலில் பொட்டு வைக்கிறதுக்குன்ட்டு பயன்படுத்திக்கோங்க. இது வந்து குப்பைமேனி வேர் பரிகாரத்திலே ரொம்ப சூட்சமமான முறை. இந்த முறை பங்குனி உத்தரம் வரதுனால நான் இது உங்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் செய்யலினாலும் இல்லை வேறு மாதிரி செஞ்சு பலன் கிடைக்கலினாலும் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதிரடியான பணவரவு வந்து ஏற்படும். வாழ்நாள் முழுக்க பணவரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது. நம்பிக்கையோட செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.